எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அறுவடை பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. அதை வச்சு காய வந்துருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. அப்போ விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் தான். சருகெல்லாம் காஞ்சிட்டாலே இது விளைஞ்சிரும். இது மஞ்சள் மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேங்க. இது அதை விட குறுகிய டைம் தான் எடுத்துருக்கும். ஒரு 7-8 மாதம் அப்படி தான் இருக்கும். ஆனால் மேலே பார்க்குறதுக்கு இஞ்சி தெரியவே இல்லை இல்லைங்களா? சரி எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ தானே நானும் உங்கள் கூட அதை எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு இஞ்சியே தெரியல கண்ணுக்கு. ஆனால் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கு. மொத்தமாக எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல பாருங்கள். நானும் அப்படியே ஏன்னா வேரெல்லாம் பிடிச்சிருக்கா அல்லது வேர் ஃபுல்லாக இஞ்சியாக இருக்கான்றது எனக்கு தெரியல. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேர் பிடிச்சி இழுத்து எடுத்து பார்க்குற வரல. அப்போ நிறையா இருக்குமோ அல்லது ஏமாந்து போகுமோ? வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் அறுவடை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆஹா செம்மங்க! அங்கே பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக நல்ல எரிஞ்சு தெரியுது. பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டேன். ஏன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது ஊறுகாய் மட்டும்தான் பண்ணலாம். அதனால் எனக்கு வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காமல் ஒரு தொட்டி தான் நான் போன வருஷம் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இல்லை, வச்சு ஒரு 7-8 மாதம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வேர் ஃபுல்லாக வெறும் இஞ்சியாக இருக்குதுங்க. ஒரு தொட்டியில் இவ்வளோ இஞ்சியா? உண்மையாலுமே போன வருஷம் 2-3 எடுத்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க. சும்மா 2 பீஸ் 3 பீஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள், ஒரே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்து இஞ்சி வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இதை நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது. இஞ்சி மாதிரி இருக்குது. இஞ்சி வாசனையாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மாங்காய் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே இஞ்சி பாருங்களா, செம்ம இல்லைங்க. இது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். ஒரு தொட்டி 2 தொட்டி. இது நல்லது கூட சொல்கிறாங்க. நான் பிள்ளைகளை இதை லைக் பண்ணுறதில்லன்றதால நான் ஒரு தொட்டி மட்டும்தான் வச்சேன். கொஞ்சமாக துவையல் அதாவது ஊறுகாய் செஞ்சு நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.